விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் ஆஜீவிகா திட்டத்திற்கான உத்தரவாத கிராமப்புறம் மசோதா 2025 எந்த சட்டத்திற்கு பதிலாக உருவாகிறதுன்னு கேட்குறாங்க வருகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம். சரியா? டிசம்பர் 2025 யுனெஸ்கோவின் அருவமான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்திய விழா எதுன்னு கேட்குறாங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க, யுனெஸ்கோ நாட்டில் நமக்கு கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்திய விழான்னு கேட்டாங்கன்னா தீபாவளி தான். நமக்கு அன்றைக்கி தீபாவளி கொண்டாடுறாங்க. சரியா? அப்புறம் கோப்ரா நீர்த்தேக்கம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. சத்தீஸ்கர். கோப்ரா நீர்த்தேக்கம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்க. சத்தீஸ்கர். சரியா? 2025 ஆண்டுக்கான UNEP புவி வெற்றியாளர் வென்றவர் யாருன்னு கேட்குறாங்க. சுப்ரியா சாஹி. 2025 ஆண்டு UNEP புவி வெற்றியாளர் விருது வென்றவர் யார்? சுப்ரியா சாஹி. உலகில் மிகப்பெரிய திறந்த வெளி நாடக விழா தனு யாத்திரை எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? ஒடிசா. உலகின் மிகப்பெரிய திறந்த வெளி நாடக விழா தனு யாத்திரை எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. ஒடிசா. சரியா? அடுத்து விளையாட்டு பிரிவு இந்திய குடியரசுத் தலைவரிடம் 2025 ஆண்டுக்கான பிரதமர் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெற்றவர் யார்? வைபவ் சூரியவன்சி. இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா விளையாட்டு பிரிவு இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து 2025 ஆண்டுக்கான பிரதமர் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதை பெற்றவர் யாருன்னு கேட்குறான். வைபவ் சூரியவன்ஸ்கி. இந்தியாவின் முதல் 1.0 GHz 64 பிட் இரட்டை மைய உள்நாட்டு மைக்ரோ ப்ராசரின் பெயர் என்ன? த்ரூவ் 64. இந்தியாவின் முதல் 1.0 GHz 64 பிட் இரட்டை மைய உள்நாட்டு மைக்ரோ ப்ராசரின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. அது என்ன கேட்குறாங்க? த்ரூவ் 64. சரியா? அடுத்த கொஸ்டின் த்ரூவ் 64. அந்த கொஸ்டின் முடிஞ்சா. 2025-2026 ஆண்டு பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறியீடு இந்தியாவின் தரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 131வது இடம். சரியா? 2025 to 2026 பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறியீட்டு இந்தியாவின் தரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 131வது இடத்துல இருக்குது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட சப்கா பீமா சப்கி ரசா மசோதா காப்பீடு துறையை அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பை எவ்வளவு சதவீதமாக உயர்த்த முற்பட்டது? 100%. அடுத்த கொஸ்டின் பிரதமர் அலுவலகம் PMO மறுபெயரிடப்பட்டுள்ளதா? சேவா தீர்த்தம். பிரதமர் அலுவலகம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ரீநேம்ட். இது என்ன சொல்லியிருக்காங்க? பிரதமர் அலுவலகம் மறுபெயரிடப்பட்டுள்ளதான்னு கேட்குறாங்க. அப்போ அது என்னது? சேவா தீர்த்தம் என்றது பிரதமர் அலுவலகம் சேவா தீர்த்தம் என்ற பெயர் மாற்றப்பட்டு சென்றிருக்கு. உலகில் முதல் ஐடி விஸ்வா. உலகின் முதல் ஐடி விஸ்வா மரபணு சிகிச்சை எங்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அபுதாபி. அரிய மண் தாது இரும்புகளில் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 3வது இடத்தில் உள்ளது. அரிய மண் தாது இரும்புகளை உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 3வது இடத்தில் உள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சந்தாலி மொழியை வெளியிடப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த எழுத்துருவில் இருந்தது? ஓல் சிக்கி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் சந்தாலி மொழியை வெளியிடப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த எழுத்துருவில் இருந்தது? ஓல் சிக்கி. சாந்தி மசோதா 2025 கீழ் எந்த ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்படுகிறது? அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம். 2025 ஆண்டுக்கான உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவ உலக உச்சி மாநாட்டை நடத்திய நகரம் எதுன்னு கேட்குறாங்க. புதுடெல்லி. 2025 உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவ உலக உச்சி மாநாட்டை நடத்திய நகரம் எதுன்னு கேட்குறாங்க. புதுடெல்லி. ஒற்றுமை சிலையை வடிவமைத்த இந்திய சிற்பி யாருன்னு கேட்குறாங்க. ஒற்றுமை சிலையை வடிவமைத்த இந்திய சிற்பி யாருன்னு ராம்வி சுடர். 2025 சிறந்த
2025 சிறந்த FIFA ஆண்கள் வீரர் விருதை வெல்வர் யாருன்னு கேட்குறாங்க. உஸ்மேன் டெம்பேலோ. இந்தியாவின் முதல் வனவிலங்கு பாதுகாப்பான சாலை எந்த தேசிய நெடுஞ்சாலை உருவாக்கப்பட்டது? NH-44. பாரதிய பாஷா உத்சவ் 2025 கருப்பொருள் என்னவாக இருந்தது? பல மொழிகள் ஒரே உணர்வு. ஞான பாரதம் என்பது ஒரு அமைச்சகத்தின் முதன்மை முன்முயற்சியாகும். கலாச்சார அமைச்சகம். 2025 சுல்தான் ஹஸ்ஸான் ஷாப் கோப்பை பட்டத்தை வென்ற நாடு பெல்ஜியம். 2025 சுல்தான் ஹஸ்ஸான் ஷா கோப்பை பட்டத்தை வென்ற பெல்ஜியம். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை எந்த தேதியில் உலக தியான தினமாக அறிவிக்கப்பட்டது? ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை எந்த தேதியை உலக தியான தினமாக டிசம்பர் 21. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம டாபிக் என்னென்ன படிக்கிறோமோ, இப்போ ஒரு டெய்லி நம்ம ஷெடியூல் போடுறோம். சரியா? இப்போ மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கட்டும், டெய்லி நம்ம ஷெடியூல் போட்டால் மட்டும் தான் கண்டிப்பாக நம்ம படிக்க முடியும். இப்போ நம்ம ஷெடியூலே போடாமல் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அந்த மாதிரி படித்தா நம்ம கண்டிப்பாக நமக்கு படிக்க முடியாது. சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிசம்பர் மந்த்து கரண்ட் அஃபேர் நம்ம பார்க்கலாம். சந்து மேக்ஸ் ஏன்னா அதில் தான் கரண்ட் அஃபேர் நமக்கு இது பண்ணியிருக்கு. அது PDF பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கு. அதில் நம்ம பார்க்கலாம். ஆசிய சக்தி குறியீடு 2025 இந்தியாவின் தரம் என்னன்னு கேட்குறாங்க. ஆசிய சக்தி குறியீடு 2025 இந்தியாவின் தரம் 3ஆவது இடத்துல இருக்குது. சரியா? அப்புறம் 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 2025 2025 to 2026 சையத் முஸ்டாக் அலி கோப்பையை எந்த அணி வென்றதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா 2025 to 2026 சையத் முஸ்டாக் அலி கோப்பையை எந்த அணி வென்றதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஜார்க்கண்ட் அணி வென்றிருக்கு. சரியா? 3வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்தியாவின் முதலாக முதல் முழுமையான உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட MRI ஸ்கேனர் உருவாக்கி யாருன்னு கேட்குறாங்க. அது வோக்சல் கிறிஸ்ட். சரியா? இந்தியாவில் முதலாக உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட MRI ஸ்கேனரை உருவாக்கி யார்? வோக்சல் கிறிஸ்ட். சரியா? வோக்சல் கிறிஸ்ட். அப்புறம் அடுத்த கொஸ்டின் ப்ளூ பேர்ட் Black 2 செயற்கைக்குள் எந்த இஸ்ரோ ராக்கெட்டை பயன்படுத்தி ஏவப்பட்டது? LVM-3 M6 பாகுபலி. சரியா? ப்ளூ பேர்ட் Black 2 செயற்கைக்கோள் எந்த இஸ்ரோ ராக்கெட்டை பயன்படுத்தி ஏவப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா LVM-3 M6 பாகுபலி. சரியா? அதே போல் விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் ஆஜீவிகா திட்டத்தின் உத்தரவாதத்திற்கு கிராமப்புற மசோதா 2025 எந்த சட்டத்திற்கு பதிலாக வருகிறதுன்னு கேட்குறாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம். சரியா? விக்சித் பாரத் ரோஜ்கர் மற்றும் ஆஜீவிகா திட்டத்தின் உத்தரவாத கிராமப்புற மசோதா எந்த சட்டத்திற்கு பதிலாக வருகிறதுன்னு கேட்டாங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் கேட்டிருக்காங்க. சரி, அது கீழே வந்திருக்கு. டிசம்பர் 2025 யுனெஸ்கோவின் அருவமான கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்திய விழா எதுன்னு கேட்குறாங்க. இப்போ தீபாவளி. டிசம்பரில் 2025 யுனெஸ்கோவின் சரியா கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்திய விழா எதுன்னு கேட்குறாங்க. சரியா? அது என்னென்னா தீபாவளி. அடுத்த கொஸ்டின் கோப்ரா நீர்த்தேக்கம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. சத்தீஸ்கர். கோப்ரா நீர்த்தேக்கம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா சத்தீஸ்கர். கோப்ரா நீர்த்தேக்கம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்க சத்தீஸ்கர். 2025 ஆண்டு UNEP புவி வெற்றியாளர்கள் விருதை வென்றவை யாருன்னு கேட்குறாங்க. சுப்ரியா சாகி. 2025 ஆண்டுக்கான UNEP புவி வெற்றியாளர்கள் விருதை வென்றவை யாருன்னு கேட்குறாங்க. சரியா? சுப்ரியா சாகி. 2025 ஆண்டு புவி வெற்றியாளர் விருதை வென்றவை யார்? சுப்ரியா சாகி. உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி நாடக விழா தனது தனு யாத்திரை எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. ஒடிசா.